இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோம்னா ஷெப்பர்ட்ஸ் பை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஷெப்பர்ட்ஸ் பைக்கு பொட்டேட்டோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். டொமேட்டோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் 4 டொமேட்டோஸ் எடுத்து பாயில் பண்ணியிருக்கேன். ரெடிமேட் டொமேட்டோ பேஸ்ட் கூட கிடைக்கிது, நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு நான் இப்படி செய்கிறேன். நம்ம பொட்டேட்டோஸ் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இது குக் ஆகணும், அப்போ தான் நமக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி தோல் வரணும் இதில் இருந்து. நம்ம இதை தோல் எல்லாம் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு, ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொட்டேட்டோவும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம குக் பண்ணும்போது சால்ட் போடல, அதனால இப்போ சால்ட் போட்டு இது இன்னும் நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சு நல்லா பாயில் பண்ணிட்டு இருந்தால நல்லா வெந்துட்டு இருக்கு. ஸ்மாஷ் பொட்டேட்டோவில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஆரிகானோ, ஒன் கியூப் பட்டர் போடுறேன். இது போட்டு நம்ம இன்னும் மறுபடியும் நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் நம்ம ஸ்மாஷ் பண்ணுறதுலேயே இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். நம்ம ஷெப்பர்ட்ஸ் பைக்கு மட்டன் இதில் குக் பண்ணிக்கலாம். இன்னொரு பேன் வைக்கிற வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் பவுடர், இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் அளவு ஆயில், ஃபைனாக சாப்ட் பண்ண அனியன்ஸ், நல்லா ஃப்ரை ஆகும். மட்டன் ஃப்ரை ஆகணும். மட்டன் நம்ம மின்ஸ்டு மீட் போட்டிருக்கிறோம். இது நல்லா இதுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா குக் ஆகி வரட்டும். மட்டன் நல்லா குக் ஆகட்டும். நம்ம இப்போ அதில் சாப்டு கார்லிக் போட்டுக்கிறேன், ஆரிகானோ, டொமேட்டோ பியூரி போட்டுக்கலாம்.
இந்த தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா குக்காய் வரட்டும். தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா குக்காய் வரட்டும். கோல்டன் ப்ரௌன் காய் வரணும். இதுல நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கேரட் மட்டும் தான் போடுறேன். மஷ்ரூம் கிரீன் பீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் கேரட் மட்டும் போடுறேன். இந்த வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ பாருங்க, நல்லா இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷர் வச்சு நல்லா பண்ணணும். என்கிட்ட ஸ்மாஷர் இல்லை. நம்ம மட்டன் கரெக்டாக குக் ஆகிறதுக்கு எனக்கு 30 minutes ஆச்சு. அதில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸ் இதில் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் இதில் போட்டு இது கொஞ்ச நேரம் இதில் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டோம். நல்லா பைண்ட் ஆகி வரட்டும் ஒரு 2 minutes. சீஸ் நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். நான் கண்டெய்னர் கொஞ்சம் பட்டர் போட்டு வச்சிருக்கேன். பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பொட்டேட்டோ, லெவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மீட் போட்டுக்கலாம். இந்த மீட்ல நம்ம கிரீன் பீஸு, மஷ்ரூம்ஸ், வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி இதில் போட்டால் கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இருந்த வெஜிடபிள் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இந்த மீட் மட்டும் குக் ஆகிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆச்சு. ஏன்னா மீட் நல்லா குக் ஆகணும். அதில் இருந்த தண்ணி, அந்த டொமேட்டோ பியூரியில் இருக்கிற தண்ணியிலே அது குக் ஆகணும். இது நம்ம மட்டனில் செய்கிறதுனால ஷெப்பர்ட்ஸ் பை, பீஃபில் செய்கிறதுன்னு செய்யுதுன்னா காட்டேஜ் பையாவும், சிக்கனில் செய்யறதுனா சிக்கன் பை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சீஸ் போட்டுக்கலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்ச சீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் இன்னொரு லேயர் நம்ம பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ். இந்த லேயர் போடும்போது ரொம்ப ஜென்டிலாக போடணும். கோன் இருந்தால் கோனில் கூட நம்ம இந்த பொட்டேட்டோ போட்டுன்னு ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். எக் எடுத்து வச்சுருக்கேன். கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்றதுக்கு எக் இது மேலே போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஒயிட் மட்டும் எக் ஒயிட் மட்டும் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அதனால ஒரு டெக்ஸ்சருக்காக ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். $180 1 minute ப்ரீ ஹீட் பண்ணலாம். அவனை பண்ணிவிட்டு அவனில் வச்சுட்டு ஒரு 3 minutes அவனில் வச்சு எடுக்கலாம். அவனில் ஒரு 3 minutes ஆகட்டும். நான் ஃபஸ்ட்டு 3 minutes வச்சேன். அப்போ ஆயிலில் அதனால மறுபடியும் எடுத்து நான் எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுத்து டோட்டலாக 18 minutes ஆச்சு. 18 minutes ஆன பிறகு இது மேலே நல்லா கிறிஸ்பி அந்த பொட்டேட்டோ எல்லாம் இப்படி ப்ரௌன் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் கூலான பிறகு எடுத்தோம்னா கேக் மாதிரி வரும். ஷெப்பர்ட்ஸ் பை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.